செல்லில் ரொம்ப வீக்காகி பெரிய பல பிரச்சனைகள் வருது. இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பப்ஜின்னு ஒரு கேம் விளாண்டாங்க. அதுக்கு மேலே அவங்களை கண்டிக்க முடியலை, எங்களால் முடியாமல் தான் நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கோம். அரசு தான் இதில் செவி சாய்க்கணும், வேறு வழி இல்லாமல் அரசுக்கு கோரிக்கை வைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சம்மியா அவர்கள் ஓட்டப்பிடாரம் கல்லூரியில் ஆய்வு பண்ண வந்தார். அப்போ நம்ம ஊர்லேயும் படிக்கிறாங்க பசங்க, கூப்பிட்டு நல்ல முறையில் சொல்லி உங்கள் ஊருக்கு இந்த மாதிரி விளையாட்டு உபகரணங்கள்லாம் தாரேன், அதுலேருந்து அடிக்ட் ஆகிலாம் வெளியில் வாங்கினேன், இதை பற்றி ப்ரீபெய்டை பற்றி ரொம்ப நேரம் பேசியிருக்காரு. பசங்களும் கம்ப்ளைண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அரசு கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அவங்க அப்படின்னு இதை தடை பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்வோம்னு சொல்லி மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிவிட்ருக்காரு. நம்ம பசங்களே சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சம்மியா அவர்கள்ட்ட நாங்கள் இதுலேருந்து அடிக்ட் ஆகிட்டோம், எங்களால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. அப்போ என்னை வெளியே வர முடியலன்னா இதுக்கு என்ன செய்ய? அப்போ அரசு தான் இதை செவி சாய்க்கணும். அரசு கொஞ்சம் மாணவர்கள் நலனை கருத்தில் எடுத்துக்கிட்டு இதை தடை பண்ணாங்க தான் கல்வி தரம் உயரும். இல்லைன்னா வேறு வழியே இல்லை. அடித்தட்டு மக்கள் கிராம பகுதியில் வாழ்கிற மாணவர்கள் எல்லாமே கல்வி தகுதி தரம் ரொம்ப மோசமாக இருக்கும். வேறு வழி இல்லாமல் இதை நாங்களும் சகிச்சுக்கிட்டு தான் இருக்க வேண்டியது இருக்குது. அரசுக்கு தான் நாங்கள் இதை கோரிக்கை வைக்கிறோம். கண்டிப்பாக அதை அரசு செவி சாய்க்கும்னு நாங்கள் நம்புகிறோம். என்ன மாதிரி ஐடி வாங்குறதுல பிரச்சனை சொல்கிறாங்க? ஐடி பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ ஐடியில் பணம் காசு சேர்த்து வைக்கிறதா சொல்லுதாங்க. எங்களுக்கு ஒன்றும் தெரியல அதை பற்றி. பள்ளிக்கூடத்தில் என் ஐடி அவன் திருடிட்டான், இவன் ஐடி அவன் திருடிட்டான்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சமுதாயத்துக்காரன் ஒரு ஊருக்காரன் திருடிட்டா பரவாயில்ல, ஒரு சிலர் விலை கொடுத்து 2000 3000 வாங்கியிருந்தாங்களாம். அதர் கம்யூனிட்டி இந்த திருடிருந்தாங்க, அந்த ஐடி திருடிருந்தாங்களாம். அப்போ கம்யூனிட்டி ரீதியாகவே பெரிய அரசு பள்ளியில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது ஏற்கனவே தென் மாவட்டங்களில் எவ்வளோ பேர் கம்யூனிட்டி பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அரசுக்கு தெரியும். இதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா, தடை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தமிழகத்தில் இன்றைய சூழ்நிலையில் பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவர்கள் இணையதள விளையாட்டான ஃப்ரீ ஃபயர் என்ற விளையாட்டால் சீரழிந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த விளையாட்டால் பள்ளியில் படிக்கின்ற கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் அந்த விளையாட்டிற்கு அடிமையாவதோடு அந்த விளையாட்டில் ஆபாசமான வார்த்தைகள், ஜாதி ரீதியான பிரச்சனைகள், மேலும் மனதளவில் பாதிக்கக்கூடிய வன்முறை பேச்சுகள் அந்த விளையாட்டில் அடங்கியிருக்கு. இதனால் எதிர்கால சமுதாயம் சீரழிவதற்கான பெரிய ஆபத்து பள்ளி கல்லூரி மாணவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. ஆகையால் இது போன்ற இணையதள விளையாட்டுகளை மத்திய மாநில அரசுகள் ஆய்வு செய்து இதை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும். அப்படி தடை செய்வதோடு மட்டுமல்லாமல் கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்கவுங்க ஊரில் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு விளையாடுறதுக்கான உபகரணங்களை பெருமளவில் வாங்கி கொடுக்கணும். விளையாட்டு மைதானங்களை அமைச்சு கொடுக்கணும். அப்படின்னா தான் அவங்களுடைய பொழுதுபோக்கை மாற்றினால்தான் இதிலிருந்து இணையதள விளையாட்டுகளிலிருந்து அடிமையாகி உடற்பயிற்சியான விளையாட்டுகளுக்கு வருவாங்கன்னு சொல்லி ஏராளமான பெற்றோர்களுடைய ஆசையாக இருந்து வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.